தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் ஜெய் தான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கான உண்மை காரணங்களை முதன்முறையாக ஊடகம் ஒன்றில் விரிவாக பகிர்ந்துள்ளார். கடந்த சில வருடங்களாகவே அவர் இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்றி வந்த நிலையில் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் மசூதிக்குள் தனக்கு கிடைத்த அனுபவமே தனது இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் பகவதி, சென்னை 6,28,000, சுப்பிரமணியபுரம், ராஜா ராணி போன்ற திரைப்படங்கள் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் ஜெய். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு முதலே இஸ்லாம் மார்க்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதை பின்பற்றத் தொடங்கினார். எனினும் தான் ஏன் இஸ்லாத்தை நோக்கி பயணித்தேன் என்பது குறித்து அவர் இதுவரை பொதுவெளியில் அதிகம் பேசியதில்லை. சமீபத்தில் நடைபெற்ற நேர்காணல் ஒன்றில் இந்த ஆன்மீக பயணம் குறித்து அவர் ரத்தின சுருக்கமாக பேசியுள்ளார். ஆரம்பத்தில் சபரிமலைக்கு மாலை அணிந்து சென்றதாகவும் பின்னர் ஒரு வருடம் இயேசுநாதரின் மாலையை அணிந்து நோன்பு நோற்றதாகவும் கூறும் ஜெய் தனக்கு எல்லா கடவுளர்களும் ஒன்றுதான் என்ற எண்ணம் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சில வழிபாட்டு தலங்களில் தனக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களும் அதிருப்தியும் அவரை மாற்றுப்பாதையை நோக்கி சிந்திக்க வைத்துள்ளன. இது குறித்து நடிகர் ஜெய் கூறும்போது, நான் முதலாக மசூதிக்குள்ளே போனப்போ எல்லாரும் வரிசையாக நின்று தொழுதுட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆக்டர்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் மசூதிக்குள்ளே யாரும் என்கிட்ட வந்து தனியாக பேசலை, ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்கல. எல்லாரும் அவங்க தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக அன்பாக பேசினாங்க. மசூதுக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு வெறும் கடவுள் மட்டும்தான் பெருசு. அங்கே வர்ற செலிபிரிட்டி யாராக இருந்தாலும் அவங்கள பெருசாக பார்க்காம எல்லாரையும் சமமாக நடத்துகிற அந்த சமத்துவத்தை, ஈக்குவாலிட்டியை நான் அங்கே நேரடியாக பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று கூறினார். மசூதியில் நிலவும் இந்த சமத்துவம் மட்டுமின்றி இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்றத் தொடங்கிய பிறகு தனது தனிப்பட்ட குணநலன்களிலும் நடத்தையிலும் பெரும் நிதானமும் முதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளதாக நடிகர் ஜெய் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஈகை குணம் மற்றும் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறை தன்னை ஒரு பொறுப்பான மனிதனாக மாற்றியதாக அவர் நெகிழ்ந்துள்ளார். தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை கட்டாயமாக இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடமை தனக்குள்ளில் இருந்த தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து பிறருக்கு உதவும் நல்லெண்ணத்தை வளர்த்துள்ளதாக அவர் பெருமிதத்தோடு பகிர்ந்துள்ளார். வெளி உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி பரப்பப்படும் எதிர்மறையான கருத்துக்களை கடந்து தான் நேரில் கண்டு உணர்ந்த மனிதநேயமும் ஒழுக்கமுமே தன்னை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்ததாக நடிகர் ஜெய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திரையுலகைச் சேர்ந்த ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா ஆகியோரை தொடர்ந்து நடிகர் ஜெய்யின் இந்த வெளிப்படையான பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது.